Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு மதர்ஸ் டே. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் உள்ள அன்னையருக்கும் மற்றும் எல்லா அன்னையருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மானாலே ஒரு ஸ்பெஷல் தான். எல்லா அம்மாக்களும் மல்டி டாஸ்கிங்காக இருப்பாங்க. வீட்டை பார்த்துப்பாங்க, குழந்தைகளை பார்த்துப்பாங்க. சில அம்மாக்கள் வேலைக்கும் போவாங்க, ஆனால் தன்னுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த வீடியோவில் அம்மாவை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும், அவங்களோட நல்வாழ்வுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமானது உணவு பழக்கம். பொதுவாக அம்மாக்கள் வீட்டை கவனிச்சிக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி நல்லா சாப்பிட மாட்டாங்க. சரியான உணவை நேரத்துக்கு நேரம் சாப்பிட்லனா உயர் ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், ஹார்மோனல் சேஞ்சஸ் இது எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அம்மா சரியான நேரத்துக்கு சாப்பிட்றாங்களாங்கிறத நம்ம கவனிக்கணும். அவங்களுடைய ஹெல்த்தியான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பொதுவாக அம்மாக்கள் வீட்டு வேலைகளே தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறதுனால அவங்களோட ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள உடற்பயிற்சி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். யோகா பண்ணுறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். இதை ஒரு பழக்கமாக்கிக்கிடணும். பொதுவாக அம்மாக்கள் வேலையே செஞ்சிட்ருக்கிறதுனால தண்ணி குடிக்கிறதுக்கோ அவங்களோட ஹைட்ரேஷன் எப்படி இருக்குதுங்கிறதையோ செக் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நாம் அவங்க தேவையான அளவு தண்ணி குடிக்கிறாங்களாங்கிறத செக் பண்ணணும். ஹெல்த்தியான ஜூஸஸ் போட்டு கொடுக்கலாம். பொதுவாக பெண்களுக்கு 35 வயதுக்கு அப்புறமே கால்சியம் அயன் டிஃபிஷியன்சி வர ஆரம்பிக்கும். ஒழுங்கான டயட் எடுத்துக்காதனால இந்த ப்ராப்ளம் வரும். அம்மாக்கள் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண மல்டிவிட்டமின்ஸ், கால்சியம், அயன் டேப்லெட்ஸ் டெய்லி சாப்பிட்றாங்களாங்கிறத செக் பண்ணணும். சரியான நேரத்துக்கு தூங்குறது, சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு டைம் டேபிள் மெயின்டைன் பண்ணணும். எல்லா நாளும் ஒரே நேரத்தில் சாப்பிட்றது, தூங்க போகிறதும் ஒரே நேரமாக தூங்க போகிறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி பண்ணுறதுக்கும் ஒரு ஃபிக்ஸட் டைம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். 35 இயர்ஸ் தாண்டிட்டாலே வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா செக்கப்பும் பண்ணணும். சில நோய்களுக்கு டாக்டர்ஸ் எப்படி சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் செக்கப் பண்ணிக்கணும். செக்கப் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, டாக்டர்ஸ் சொல்கிற அட்வைஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணணும். அம்மா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அம்மா பொதுவாக அதை வெளியே காட்டாலும் ஆனால் நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளோட வேலைகளில் நம்ம அவங்களுடைய லோன்லினஸை ஃபீல் பண்ண மாட்டோம். என்னதான் ஒர்க் டைட்டாக இருந்தாலும் நம்ம அவங்க கூட உட்காந்து அவங்க கூட நிதானமாக பேசணும், அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care, see you, bye bye.